இன்றைக்கி நம்ம கீரை பொரியல் செய்ய போகிறோம். கீரை பொரியல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக முட்டை போட்டு செய்ய போகிறோம். அதுக்கு நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது அரைக்கிறதுக்கு வந்து மெயினாக 3 பச்சை மிளகா, இது கூட கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன். இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மீதியெல்லாம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டை தட்டி வச்சுருக்கிறேன், முட்டை கீரை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்ய. கடாயில் எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காய்ச்சது கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை வச்ச பூண்டை போட்டு சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பூண்டோட பச்சை வாசலும் நல்லா போகணும். இது கூட கொஞ்சம் ஜீரகம் சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், பூண்டு ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இந்த ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் இதில் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம அந்த அரைச்சி வச்ச விழுதியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், கலந்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கீரையை சேர்த்திக்கலாம். நான் வந்து அரைக்கீரை ஒரு பெரிய கட்டை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அரைக்கீரை சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா இந்த கீரையில் இருக்கிற தண்ணி எல்லாம் சிந்துற வரைக்கும் நம்ம இப்படியே வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டால் போதும். இது தண்ணியெல்லாம் சேர்த்த வேண்டாம். இந்த கீரையில் இருக்கிற தண்ணியே போதும். இந்த மலசி வச்சுருந்தீங்களா, அந்த தண்ணியே போதும். நல்லா சுண்டி வரும்போது மூடி போட்டுக்கலாம். பாருங்க, கீரையெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. இந்த டைமில் நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்க தேவையில்லை. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கலாம். கீரையெல்லாம் வேகட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. மூடி எடுத்துடலாம். பாருங்கள், கீரையில் நல்லா வெந்திருக்கு. இப்போ இது கூட மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், தனியாத்தூள் தனியாத்தூள் 1/4 டீஸ்பூன். ஆல்ரெடி பச்சை மிளகாவில் காரம் இருக்குது, நீங்கள் பார்த்துட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஆல்ரெடி கீரை வெந்துருச்சு, அதனால் ரொம்ப குக் பண்ண வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க, மசாலாலாம் நல்லா கீரையில் மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். இதில் இந்த டைமில் நான் வந்து ஒரு 3 முட்டை, ஒரு பெரிய கட்டு கீரைக்கு ஒரு 3 முட்டை நான் சேர்த்திக்கிறேன். எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம், 3ன்ட்டு இல்லை. உங்களுக்கு எவ்வளோ முட்டை ஜாஸ்தி பிடிக்குன்னா ஜாஸ்தி கூட சேர்த்துக்கலாம். கரம் மசாலா இதுக்கு மேலே கொஞ்சமாக இப்படி கரம் மசாலா சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷம் கவர் பண்ணிக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். முட்டையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டு வரும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கீரை சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடும். நீங்கள் இந்த மாதிரி முட்டை போட்டு செய்யும்போது குழந்தைங்க சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடும். நல்லா மிக்ஸ் பாருங்க. இப்போ நம்மளோட முட்டை கீரையில் போட்டு ரெடி ஆயிடுச்சு. கீரையில் முட்டை போட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்களா, எங்கள் வீட்டு குழந்தைங்க கீரையே பிடிக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு தடவை ட்ரை பண்ணோம், அதுலேருந்து சூப்பராக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி முட்டை போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட முட்டை பொரியல், சூப்பரான முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாடா, பாய், see you.